சந்தோஷமான தருணங்கள் நல்ல நினைவலைகளாக ஆகின்றது. கஷ்டமான தருணங்கள் வாழ்வின் நல்ல பாடங்களாகவே ஆகின்றன. உன் கஷ்டமான தருணங்களை, அதில் கிடைக்கும் நல்ல பாடங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். கடந்த காலத்தை நினைவில் கொண்டு வருந்துவது என்பதை பயனற்றது என்று நன்றாக புரிந்து கொள். கடந்த காலத்தில் நீ தவறு செய்திருந்தால் அதை நினைவில் கொள்வது உன் வாழ்க்கையில் எதையும் கொண்டு வராது. ஆனால் அதிலிருந்து நல்ல கற்றலை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். கடந்த காலத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அந்த பாடம் ஏற்படுத்தின வலியை மறந்துவிடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு எப்படி செல்லலாம் என்பது கூட மறந்து விடுவாய். என் அன்பு பிள்ளையே, திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை அடையும். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடிக்கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு. பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு.
உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழக் கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்குத் தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயம் ஏன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழி நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும். ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகிவிடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே
தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும். கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. பொறுமையாக இருந்து பார், நம்பிக்கையாக இருந்து பார். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் நான் சேர்த்து விடுகிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கிறது. அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். என்னுடைய நாமத்தை எப்பொழுதுமே உச்சரித்துக் கொண்டே இரு. சாயப்பாவை மனதார நினைத்து கொண்டு உன் கடமையை செய்து கொண்டே இரு. அது போதும் குழந்தையே. உன்னை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டுமே. உடனடியாக நீ என்ன செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த செயலை செய்ய துவங்கு. வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாழ்வு உன்னை வந்தே தீரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய்விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், என்னுடைய அன்பான பிள்ளை. நீ எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில் தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான்
தோல்வியினால்தான் வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்து விட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து கிளம்பி விட்டேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இது நாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை.
என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த கர்மாவின் படிதான், எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நன்றாக யோசித்துப் பார். சற்று உன் வாழ்க்கையின் பிற்காலத்தை சிந்தித்துப் பார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. மனிதன் எப்படி சாவியே இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லையோ அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனையும் தீர்வே இல்லாத போராட்டங்களையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும்.